மகர சிறைச்சாலை நிலைமை தற்பொழுது முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. எனினும் சிறைச்சாலை வளாகத்தில் தற்போதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. குறித்த பகுதிகளில் தொடர்ந்தும் போலீஸ் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு தரப்பினர் தெரிவிக்கின்றனர். மகர சிறைச்சாலை சம்பவத்தினுடைய புதிய நிலைமைகள் சம்பந்தமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது, நேற்று இரவு மகர சிறைச்சாலை வளாகத்திலும் பெரும் பதற்றம் நிலவியது. தற்பொழுது கிடைக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் சிறைச்சாலைக்கு உள்ளே சென்ற பாதுகாப்பு தரப்பினர் வெளியே வந்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் மகர சிறைச்சாலை நிலைமை தற்பொழுது முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு தரப்பினர் தெரிவிக்கின்றார்கள். இதன் பொழுது உயிரிழப்புகள் தொடர்பில் வினவிய பொழுது உயிரிழப்புகள் சம்பந்தமாக அவர் குறிப்பிட்டிருந்தார். ஒரு கைதி உயிரிழந்திருப்பதாகவும் மேலும் 7 கைதிகள் வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். அதாவது நேற்று பதிவான ஒரு மரணம்தான். அதனை தவிர சிறைச்சாலைக்குள் அதாவது நோயுற்ற 10 கைதிகள் இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அவர்களை வைத்தியசாலைக்கு அனுமதிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக பாதுகாப்பு தரப்பினர் தெரிவித்திருக்கின்றார்கள். அதே போன்று சிறைச்சாலையினுடைய நிலைமை சம்பந்தமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது கைதிகள் பல கட்டடங்களுக்கு சேதம் ஏற்படுத்தியிருப்பதாக பாதுகாப்பு தரப்பினர் குறிப்பிட்டார்கள். குறிப்பாக 2 கட்டடங்களை அவர்கள் தீ வைத்திருப்பதாக அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதிலும் மிக முக்கியமாக புதிதாக அமைக்கப்பட்ட ஒரு கட்டிடத்துக்கும் கைதிகள் தீ வைத்துள்ளதாக பாதுகாப்பு தரப்பினர் தெரிவிக்கின்றார்கள். ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்தில் பெற்றுக்கொண்ட அனுபவத்தின் அடிப்படையில் இந்த முறை பாதுகாப்பு தரப்பினர் நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக போலீசார் குறிப்பிட்டார்கள். அதே போன்று தொடர்ந்தும் மகர சிறைச்சாலை வளாகத்திலே விசேட அதிரடி படையினர், இராணுவத்தினர், போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள். நான் தற்பொழுது இந்த வீடியோவை ஒளிப்பதிவு செய்கின்ற காலை 10 மணியாகும் பொழுதும் மகர சிறைச்சாலை வளாகத்தை அண்மித்த 3 கிராம சேவை பிரிவுகளுக்கு தொடர்ந்தும் போலீஸ் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே நிலைமை தற்பொழுது முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருப்பதாகத்தான் பாதுகாப்பு தரப்பினர் தெரிவிக்கின்றார்கள். எமக்கு தெரியும், நேற்று இரவு ஒரு பெரும் பதற்றம் நிலவியது மகர சிறைச்சாலை வளாகத்திலும், அதேபோன்று ராகம வைத்தியசாலை வளாகத்திலும் ஒரு பெரும் பதற்றம் நிலவியது. அதன் பின்னர் ஆயிரக்கணக்கான பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டார்கள். நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவதற்கான செயற்பாடுகளை அவர்கள் முன்னெடுத்தார்கள். நேற்று இரவு சிறைச்சாலைக்குள் என்ன இடம்பெற்றது என்பது சம்பந்தமாக யாரும் அறிந்திருக்கவில்லை. காலை வேளையாகும் வரை ஊடகவியலாளர்கள் வெளியே காத்திருந்தார்கள். அதன் பின்னர் தற்பொழுது பாதுகாப்பு தரப்பினர் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கின்றார்கள், மகர சிறைச்சாலை நிலைமை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருப்பதாக. மொத்தமாக ஒரு கைதி உயிரிழந்திருக்கின்றார். அதே போன்று 7 கைதிகள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதனை தவிர நோயுற்ற 10 கைதிகளை வைத்தியசாலை கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதாக பாதுகாப்பு தரப்பினர் தெரிவிக்கின்றார்கள். நிலைமை தற்பொழுது முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. நன்றி.